ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய 2 லக்னங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மேஷ லக்னமும் விருச்சக லக்னமும் தான். இந்த மேஷ லக்னமும் விருச்சக லக்னமும் ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இவங்களுக்கு வந்து சுக்கிரன் வந்து கலத்திரக்காரகனாக வர்றாரு. அதனால் அனைத்து விதமான வசதிகளும் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் 11ஆம் இடத்தில், அதாவது கன்னி வீட்டில் சுக்கிரன் நீசமாகிறாருங்க. காலபுருஷனுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் வீடு. இதனால் இயற்கையாகவே இவங்களுக்கு 2ஆம் கல்யாணங்கிறது கிடையவே கிடையாதுங்க. ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த மாதிரி வாய்ப்பு. அதனால் 2ஆம் திருமணத்தை பற்றி நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். உங்களுக்கு வாழ்க்கை முறையில் எல்லா வசதிகளும் கிடைக்கும்னு சொல்லிட்டேன். ஆனால் ஒரு சமயத்தில் என்ன ஆகுனா, ஒரு சிலருக்கு தசாபுத்திகள் சரியில்லாத சமயத்தில் சண்டை சச்சரவுகள் வரும், பிரிஞ்சு வாழக்கூடிய ஒரு அமைப்பு வரும். அப்போ டைவர்ஸ் பண்ணிடலாம் சாமி, இந்த வாழ்க்கையே நமக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். ஆனால் தயவு செஞ்சு அப்படி நீங்கள் பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் தன்னம்பிக்கையோட அமைதியாக பொறுமையாக பொறுத்து வந்துட்டீங்க அப்படின்னா கட்டாயம் மறுபடியும் 2 பேரும் சேர்ந்து